பொட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். பொட்டுலேயே வந்துட்டு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். பொட்டுக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நல்ல குவாலிட்டியான கம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பொட்டு. கீழே விழவே இல்லை, இல்லாட்டி வந்துட்டு சீக்கிரமாக விழுந்துடும். இது விழவே இல்லை. அதுக்கப்புறமா குஷி கிளிப்பு 6 பேர் இருந்துச்சு. எனக்கும் என் பையனுக்கும். அவனுக்கும் கொஞ்சம் முடி நல்லா அதிகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவனுக்கும் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா கலர் பாரோட ஒரு காஜல் 8 hours லாங் லாஸ்டிங் காஜல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு லாங் லாஸ்டிங் காஜல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரினி பிராண்டோடது வாங்கியிருந்தேன். ஆனால் கண் வந்துட்டு ரொம்ப எரிச்சல் வர ஆரம்பித்ததுனால அதை வந்துட்டு எங்கள் அண்ணிக்கு கொடுத்துட்டு இதை வாங்கியிருக்கேன். இனி போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன வாங்கியிருந்தேன்னா, கையில் போடுறதுக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி, இந்த முத்து பிரேஸ்லெட் இருக்கல, இப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை. இதில் வந்துட்டு 2 டைப் வாங்கியிருந்தேன். இதுவும் வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்துட்டு ஒரு ஒயிட் கலர், அப்புறம் வேறு கலர்லாம் சேர்ந்தது மாதிரியான ஒரு பிரேஸ்லெட். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இதை விட எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா கலர் பாரோட ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இதுதான் வந்துட்டு ரேட் அதிகம். இது வாங்கினதுமே ஹஸ்பண்ட் கேட்டாங்க, உனக்கு எதுக்கு இனிமேல் லிப்ஸ்டிக், அதான் குழந்தெல்லாம் பிறந்துருச்சுல அப்படின்னு. லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். ஆனால் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரெட் கலர் மாதிரி இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்டேன், வெளியில் சொன்னாங்க இல்லை இது வந்துட்டு பிங்க் கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போட்டுட்டு காமிக்கிறேன். கையில் வரைஞ்சியெல்லாம் காட்டினாங்க, அப்போ நல்லா தான் இருந்துச்சு. இனி போட்டுட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா கடைசியாக இதுதான், ஒரு மாலை வாங்கியிருந்தேன். ஒயிட் கலர் முத்து மாலை மாதிரி. சும்மா ஏதாவது சுடிதார் ஏதாவது போட்டு அது கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இவ்வளோ தான் பர்ச்சேஸ். ரொம்ப பெரிய பர்ச்சேஸ்லாம் இல்லை. கம்மலெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனது. ஆனால் பையன் வந்துட்டு அழுதுட்டான் அப்படின்னு ஃபோன் வந்ததுமே பர்ச்சேசிங் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.